ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் அதிமுக உறுப்பினர் வளர்மதியின் வெற்றி உறுதியானதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுக தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஸ்ரீரங்கத்தில் அதிமுக வெற்றியை கட்சி தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். சென்னை போயஸ் தோட்டத்தில் குவிந்த அதிமுக தொண்டர்கள் தங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக இனிப்புகள் வழங்கினர். இதேபோல காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் கட்சி நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்று பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். திண்டுக்கல் பகுதி அதிமுகவினர் சார்பில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. பின்னர் பட்டாசுகள் வெடித்தும் மக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் தங்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். வேலூர் பகுதி அதிமுக தொண்டர்கள் சார்பில் பட்டாசு வெடிக்கப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதேபோல தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையம் முன்பு அதிமுகவினர் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பேருந்து நிலையத்தில் அதிமுக தொண்டர்கள் வெற்றியை கொண்டாடும் விதமாக பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கினர். சென்னை அடுத்த குரோம்பேட்டை பேருந்து நிலையத்தில் அதிமுகவினர் சார்பில் பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதேபோல சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்தில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி அதிமுகவினர் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஸ்ரீரங்கம் தேர்தலில் அதிமுக பெற்றுள்ள வெற்றி அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் சாதனைக்கு கிடைத்த வெற்றி என்று அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் நாஞ்சில் சம்பத் கருத்து தெரிவித்துள்ளார். இந்திய துணைக்கண்டத்தினுடைய மாதிரி தொகுதியாக திருவரங்கம் தொகுதியை மாற்றி காட்டிய அம்மா அவர்களினுடைய அரும் சாதனையும் அம்மா அவர்கள் வாக்காளர்களுக்கு எழுதிய கடிதமும் இவ்வளவு பெரிய வெற்றியை கழகத்திற்கு ஈட்டி தந்திருக்கிறது. 2016 எங்கள் ஆட்சி என்று ஸ்ரீரங்கத்தில் ஒத்திகை பார்த்தவர்கள் 1000 வாக்குகளாவது வாங்குவார்களா என்பது இப்பொழுது சந்தேகமாக இருக்கிறது. தலையில்லாத கட்சியாக இன்றைக்கு டெல்லியிலே அதிகாரத்தை இழந்திருக்கிற கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கம் தேர்தல் முடிவு அவர்களுக்கு காலும் இல்லை என்பதை இப்பொழுது வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது. ஒரு குடும்பத்தின் கோர பிடியில் சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிற திமுக ஸ்ரீரங்கத்திலே இன்றைக்கு படு தோல்வியை சந்தித்திருக்கிறது. ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் வளர்மதி 96,517 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இதையடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா இல்லம் அமைந்துள்ள போயஸ் தோட்டத்தில் கட்சியினர் தங்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருகிறார் அங்கிருக்கக்கூடிய எமது சிறப்பு செய்தியாளர் பீர் முகமது. அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் அதிகாரப்பூர்வ இல்லமான வேதா இல்லம் இருக்கக்கூடிய போயஸ் தோட்டத்தில் தொடர்ந்து அதிமுகவுடைய தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் அவர்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். 2011ஆம் ஆண்டு அதிமுக பொறுப்பேற்ற பிறகு இது 6வது இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தலில் தான் இதுவரை இல்லாத அளவுக்கு பெரிய அளவுக்கு வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. இதற்கு முன்னதாக ஏற்காடு இடைத்தேர்தலில் அவர்கள் பெற்ற வெற்றிதான் இதுவரை அவர்களுடைய அதிகபட்ச வாக்கு வித்தியாச வெற்றியாக இருந்தது. 78,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவருடைய வேட்பாளர் சரோஜா வெற்றி பெற்றிருந்தார். அதை மிஞ்சும் விதத்தில் இப்போது 90,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுகவுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். இதை தொடர்ந்து இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகளை வெடித்தும் அவருடைய தொண்டர்கள் இந்த போயஸ் தோட்ட இல்ல பகுதியில் கொண்டாடி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதிமுகவுடைய அமைச்சர்கள் தொடர்ந்து ஜெயலலிதாவை நேரடியாக பார்த்து மலர் சண்டுகளை கொடுத்து அந்த மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அந்த நிகழ்வும் தொடர்ந்து காலையிலிருந்தே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக இந்த தேர்தல் எல்லா கட்சிகளாலும் பார்க்கப்பட்ட காரணத்தினால் எல்லா கட்சிகளுமே இதை மிகவும் உக்கிரமாக இந்த தேர்தலை எதிர்கொண்டன. குறிப்பாக ஆளும் அதிமுக இந்த தேர்தலில் கடந்த 2011இல் ஜெயலலிதா போட்டியிட்ட போது அவை 41,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதைவிட அதிக வாக்கு வித்தியாசத்தில் இந்த முறை ஜெயிக்க வேண்டும் என்பதில் முனைப்பாக இருந்தார்கள். அதை இப்போது செய்து காட்டியிருக்கிறார்கள்.